அதுதான் இதாங்க ரியல் ஆட்சி. ரியல் ஆட்சி அல்ல, இதான் ரியல். அவங்க தான் ரீலு. அது எடுத்துக்காட்டு என்னன்னா, அந்த துப்புரவு தொழிலாளர்கள் போராடி கொண்டிருக்கும் பொழுது இது ரீல் அல்ல ரியல். ஆனால் ரீலில் ஓடுற படத்தை பார்க்கல, மயன் நடித்த படத்தை பார்த்தாங்களா பார்க்கலையா? மாரி செல்வராஜை பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு படத்தை, அந்த படமே வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கான படம். துப்புரவு தொழிலாளர் யார்? ஒரு ஒடுக்கப்பட்ட மனிதர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள். அவங்க போராட்டத்திற்காக அவங்க போராடி கொண்டிருக்கிறார்கள். போராட்டத்தை போய் கேட்கறதுக்கு துப்பு இல்லை, ஆனால் படத்தை போட்டு அதுக்கு விமர்சனம் எழுதியிருந்தீங்க. அப்போ எது ரீல் எது ரியல்? நீங்கள் தாங்க ரீலு, மக்கள் கண்டுபிடிச்சிட்டான்ல. அவர் வந்து சினிமா ஹீரோவாக இருந்தாலும் மக்களுடைய உண்மையான ரியல் ஹீரோவாக மாறிட்டார். இப்போ நீங்கள் மக்களுக்கு நான் ஹீரோன்னு சொல்லி நீங்கள் தான் ஜீரோ ஆகி போனீங்க. ஏன்னா தோற்று போயிட்டீங்களே. இப்போ தெரிஞ்சு போச்சா உண்மையான ஹீரோ யார், உண்மையான ஜீரோ யாருன்றதை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க. மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. ஓகே சார். அப்போ மக்கள் தீர்ப்புக்கு தான் நம்ம அடிபணிந்து போக வேண்டும்.